Welcome to Princess Fashion Academy. Scallop neck design. Neck length 8.5 இருக்கு. 9 inch மார்க் பண்ணிக்கலாம். width 3 inch மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் 3 inch மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம், பாக்ஸ் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1 inch அளவுக்கு க்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி கர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூ ஷேப் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு அட்டையில் 2 inch அளவுக்கு 2 சைடுமே இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாக. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கீழே வந்து 1 inch இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். சைடில் பார்த்துட்டிங்க 3/4 inch மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை ட்ரா பண்ணி நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண பீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். வெளியில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வித்து வந்து கம்மியாகும். ஸோ நமக்கு வந்து இது சரி வராது. உள்ளே வச்சோம் அப்படின்னா வித்து வந்து பெருசாக போயிடும், வித்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 1/4 inch அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த லைனில் வச்சு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நாம் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த சைடு வந்து ஒட்டியே நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டு வருவோம். இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெளியில் அவுட்டரில் ஒரு 1/2 inch அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிருந்த லைன் அதுலேருந்து தான் 1/2 inch எடுக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. மேலேயும் வந்து 1/2 inch மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவுட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே கட் பண்ண போகிறோம். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து மாறாமல் கட் பண்ணணும். கீழேருந்து கட் பண்ணிட்டு வருவோம். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதோடு ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த லைனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.